நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंगे समां पाहि रंगे समां पाहि रंगे समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. இளையாழ்வார்தாம் தனக்கு பிறகு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து சகல வைஷ்ணவர்களையும் ரட்சிக்க தகுந்தவர் என்பதை முதலாக இளையாழ்வாரை பார்க்கும் பொழுதே ஆளவந்தார் புரிந்து கொண்டார். ஹிருதயத்திலே அதற்கான தீர்மானமும் செய்து கொண்டார். அப்பொழுதே வரதராஜர் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். தனக்கு பிறகு இந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிக்கிறதுக்கு இளையாழ்வாரை தந்தருள வேண்டும் அப்படிங்கிறதா பிரார்த்தனையும் பண்ணினார். இளையாழ்வாரு தகுந்த சமயத்திலே ஸ்ரீரங்கத்துக்கு அழைப்பதற்காக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரையும் அனுப்பி வைத்து அழகான ஸ்தோத்திர ரத்தனத்தையும் கொடுத்து அனுப்பினார். ஸ்தோத்திர ரத்தனத்தினாலே இளையாழ்வார் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு இப்படி ஒரு ஸ்தோத்திரத்தை யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு அவரை கேட்டு ஆளவந்தார் தான் அத்தகைய ஸ்தோத்திரத்தை பண்ணினவர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஆளவந்தாரை பற்றி ஏற்கனவே திருக்கச்சி நம்பிகள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறதுனால மேலும் ஆளவந்தார் தங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார் அப்படிங்கிறத அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் தெரிவிக்க தக்ஷணம் அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் ராமானுஜர் வந்து சேர்றார். முதலாக இப்பொழுதுதான் ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜர் வரார். ஸ்தோத்திர ரத்னத்தினால ஆக்கர்ஷிக்கப்பட்டவர் இளையாழ்வார். இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரது. நாமே திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்க போகும் பொழுதோ நித்தியம் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கும் பொழுதோ ஏதோ கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு நண்பர்களோடு சேர்ந்து போய் அந்த கோவில் பிரகாரத்தில் நாம் பெருமாளை பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்பொழுது இன்றைக்கு நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளையோ அரசியலையோ குடும்ப கதையையோ அப்படி இல்லைனா கிண்டல் கேலி பேச்சுக்களையோ விடுத்து எப்பொழுதும் நாம கீர்த்தனமும் பகவத் தியானத்தோடு போகணும் அப்படிங்கிறது. நாம கீர்த்தனமும் பகவத் தியானத்தோடு போகும் பொழுது நம்ம பெருமாள் திரும்பி பார்த்து ஒரு கட்டாட்சம் பண்ணணும் இல்லையா? பெருமாள் எப்பொழுதும் நம்ம பார்த்து கட்டாட்சம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆக்ஷேபனை இல்லை, ஒரு விசேஷ கட்டாட்சம் நம்ம மேலே விழணும். அது யாரு அப்படின்னு பெருமாள் பார்க்கணும். பெருமாளை நம்ம பக்கம் திருப்பணும். எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு விசேஷமான கட்டாட்சம் நம்ம மேலே விழணும். யாரு வேர் அப்படின்னு பெருமாள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நாம் ஒன்று பண்ணினோமானால் பெருமாள் நம்மளை பார்த்து அப்படி ஒரு விசேஷ கட்டாட்சம் பண்ணுவார். என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா நமக்கு தெரிந்த 4 வரி ஏதோ ஸ்தோத்திரங்களை நாம சொல்றதை காட்டிலும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களையும் மகாத்மா பண்ணின ஸ்தோத்திரங்களையும் பெருமாளுடைய சன்னிதானத்தில் நாம் இருந்து கொண்டு சேவிப்போமானால் பெருமாள் அதை செவிமடுத்து ஓ இது ஆளவந்தார் பண்ணின ஸ்தோத்திர ரத்னத்தை யாரோ இங்கு சேவிக்கிறாளே, நம்மாழ்வாருடைய பாசுரங்களை அல்லவோ இவர் சொல்றார் அப்படிங்கிறதுனாலே பெருமாளுக்கும் அதெல்லாம் கேட்டு ஆனந்தம் ஏற்படும். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை இங்கே யார் சொல்றது, ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை இங்கே யார் சொல்றது அப்படிங்கிறத பெருமாள் எட்டி பார்ப்பார். எட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தலையை ஆட்டி அத்தகைய பாசுரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சேவிக்கக்கூடிய நம்ம பார்த்து விசேஷமாக கட்டாட்சம் பண்ணுவார். அதுக்கு தான் மகான்களும் பெரியவா ஆச்சாரியர்கள் பண்ணின ஸ்தோத்திரத்தை பெருமாளுடைய சன்னிதானத்தில் நாம் போகும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்தோத்திரமாவது பெருமாளுடைய சன்னிதானத்தில் சேவிப்போமானால் அந்த பெருமாளுடைய விசேஷ கட்டாட்சம் நமக்கு பிராப்தமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஆக்ஷேபனையும் இல்லை.
பெருமாள் ஆளவந்தாரை பரமபதத்துக்கு அழைத்து கொள்வதற்கு சங்கல்பம் செய்து அது ஆளவந்தாரிடமும் தெரிவித்திருந்தார். ஆளவந்தாரோ 8 நாட்கள் கழித்து பரமபதம் வரேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட விண்ணப்பித்து கொண்டார். பெருமாளும் ஆளவந்தாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். பரமபதம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரியருக்கும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் எதனால கிடைக்கிறது அப்படின்னுட்டா ஆச்சாரிய கிருபையினால கிடைக்கிறது. ஒருத்தர் உலகத்துல என்னென்ன பாவங்கள் உண்டோ அத்தனை பாவங்களையும் பண்ணியிருக்கார், ஆனா அவருக்கு வைகுண்டம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார், தவம் பண்ணியிருக்கார், அவருக்கு வைகுண்டம் உண்டும்னு சொல்ல முடியாது. வைகுண்டம் அப்படிங்கிறது பெருமாளுடைய சொந்த சொத்து. அந்த பெருமாள் தன்னுடைய சொந்த சொத்தை தான் வைத்து கொள்ளாம ஆச்சாரியனிடம் ஒப்படைத்து அவர் இஷ்டம் போல அதை விநியோகம் பண்ண சொல்லிட்டதுனாலே இப்ப ஆச்சாரியனுடைய கையில தான் வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறது இருக்கு. இத்தகைய புராணங்களை நாம படித்து கொண்டே வந்தோமானால் நமக்கே நன்றாக புலப்படும். நிறைய பாவங்கள் செய்த அஜாமிலன் அந்த ஜென்மத்திலேயே மோட்சத்தை அடைந்தான், வைகுண்டத்தை அடைந்தான் அப்படிங்கிறது பாகவதத்துல படிக்கிறோம். லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறார் அஜாமிலன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணினான். அதுக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. பொய் சொல்லினான், திருடினான், ஏமாற்றினான், கொலை பண்ணினான், சூதாடினான், இப்படியே சொல்லிண்டே வரார். இவ்வளவு பாவங்கள் பண்ணினான்னு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு ஆனா அத்தகைய அஜாமிலனும் வைகுண்டம் அடைந்தான். திருமாலையிலேயே சத்திரபந்துவும் பராங்கதி கண்டு கொண்டான் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அஜாமிலனுக்கும் சத்திரபந்துவுக்கும் வைகுண்டம் கிடைத்தது அப்படின்னுட்டா ராமாயணத்துல பார்த்தா தசரதர் இன்றைக்கும் சொர்க்கத்துல தான் இருக்கார் அப்படிங்கிறதற்கு. எந்த ராமரே பெற்றெடுத்து நமக்கெல்லாம் கொடுத்தாரோ அந்த பிதாவான தசரதர் இன்றும் சொர்க்கத்துல தான் இருக்கார். ஆனா அதே ராமாயணத்துல ஒரு கழுகுக்கு பகவான் வைகுண்டத்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிறதையும் படிக்கிறோம். அதே ஸ்ரீமத் பாகவதத்திலே கடுமையான தவம் பண்ணின ஜடபரதர் அந்த ஜென்மாவில அந்திம ஸ்மிருதியா அவர் மான நினைத்து மானா பிறந்து மீண்டும் ஒரு பிறவி எடுத்துதான் மோட்சத்துக்கு போறார். நச்சினாத் பார்த்தா அப்படிங்கிறான் பகவான் கீதையில. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிருத்யு சம்சார சாகராத். நான் கொடுத்துட்டேன், ஆனால் இந்த ஜென்மம் நீயா வந்தா எத்தனை ஜென்மம்ங்கிறது தெரியாது. அதனால பரமபதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டா ஆச்சாரியனுடைய கையிலே அவனுடைய சொந்த சொத்தா அவன் இஷ்டம் போல விநியோகம் செய்யக்கூடியதா பெருமாள் ஆச்சாரியனுடைய கையிலே அந்த வைகுண்ட பிராப்தியை கொடுத்திருக்கார். அதனாலே பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதன் ஆளவந்தாரே பரமபதத்துக்கு அழைத்தாலும் கூட ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த பெருமாள் அனுப்பி வைத்தாதான் பரமபதநாதன் அவரை அழைத்து கொள்ள முடியும். அதனால பரமபதத்துக்கு அழைத்தும் கூட ரங்கநாதர் 8 நாட்கள் கழித்து அவர் கேட்டுக்கொண்டார் போலேயே அவருக்கு பரமபதத்துக்கு போகிறதுக்கு அனுமதி தந்திருந்தார். ஆனா காஞ்சிபுரம் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு? நடந்து 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 வேகமா போனாலும் கூட 8 நாட்கள் ஆயிடுத்து. அதனாலே ஆளவந்தார் பரமபதம் அடைந்து விட்டார். அவருடைய திருமேனியை பள்ளிப்படுத்துறதுக்காக இன்றைக்கு கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய வடகாவேரி கரையிலே இன்றைக்கும் அதற்கு ஆளவந்தார் படித்துறை அப்படிங்கிறது பேரு. அந்த இடத்துல பள்ளிப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வைஷ்ணவர்களும் அங்க கூடியிருக்கா. இங்கிருந்து இளையாழ்வாரும் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவரும் சேர்ந்து போகும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வைஷ்ணவர்களும் இந்த கொள்ளிடக்கரையிலே எதற்காக கூடியிருக்கா? எல்லாரும் சோகமா இருக்கே, இந்த ஊரே சோகமா இருக்கே, ஸ்ரீரங்கம் சோபை இழந்து காணப்படுறதே, என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து கேட்கும் பொழுது அவர் சொல்றார், உங்களுக்கு தெரியாதா, ஆளவந்தார் பரமபதித்து விட்டார் அப்படின்னு. உடனே
ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய மத்சியத்தை எடுத்து பூமியில போட்டா அது எப்படி துடிக்குமோ, இளையாழ்வார் கீழே விழுந்து அப்படி துடிக்கிறார். ஆசாசியா ஓடி வந்தேனே ஆச்சாரியனுடைய திருவடியை சேவிக்கணும் அப்படின்னுட்டு, அத்தகைய பாக்கியம் எனக்கு இல்லையா, அத்தகைய புண்ணியம் நான் செய்யவில்லையா, எது என்னை இப்படி தடுத்தது, அவருடைய ஒரு திருமேனியே அவருடைய ஜீவித காலத்துல தரிசனம் செய்ய முடியாதவனா ஆயிட்டேனே அப்படின்னு துடிக்கிறார், கதறார், அழறார். கூட வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் அத்தகைய துக்கம் இருந்தாலும் கூட தானும் அத்தகைய துக்கத்துல இருந்தா இளையாழ்வாரை யாரு சமாதானப்படுத்துறதுங்கிறத தெரியாம இளையாழ்வாரை பல வச்சனங்கள்னால சமாதானப்படுத்தி, உலகத்துல இதெல்லாம் இயற்கை, சீக்கிரம் வாருங்கள், நாம போய் ஆளவந்தார பள்ளிப்படுத்துறதுக்கு முன்னாடியாவது அவருடைய திருமேனியை பார்க்கலாம் அப்படின்னு இளையாழ்வாரை சமாதானப்படுத்தி எப்படியோ அவரை தைரியத்தை கொடுத்து அவரை அழைத்து கொண்டு போனா அங்க பெரிய நம்பிகள் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இருக்காம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்காம். அவரை பள்ளிப்படுத்தி திருவரசு பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துருக்கு. ஆளவந்தாருடைய திருமேனியை பார்த்து இளையாழ்வாருடைய ஹிருதயம் அப்பொழுது எப்படி இருக்கும், பளபளன்னு அழறார். என்ன சொல்றது, என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நினைச்சுக்கிறார், இந்த மகாத்மாவோட நான் ஒரு நாள் உலகத்துல சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பிராப்தம் எனக்கு இருக்குமானால் வைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் நான் படிக்கட்டு கட்டியிருப்பேன். எல்லாரும் அந்த படிக்கட்டுல வரிசையா ஏறி வைகுண்டம் போயிடலாமே, ஒரு சிரமமும் இல்லாமே. ஒரு கால் ஆளவந்தாரம் நானும் சேர்ந்து இந்த ஸ்ரீரங்கத்துல இருப்போமானால் அதை விட வைகுண்டம் சின்னதா போயிடுங்கிற கவலையினால ரங்கநாதன் இவனை பரமபதத்துக்கு இவரை அழைத்து கொண்டானோ, அவனுடைய லீலா விபூதி சின்னதா போயிடும் அப்படிங்கிறதுனால அழைத்து கொண்டாரோ அப்படிங்கிறதெல்லாம் பலவிதமா அழுது புலம்பறார். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆளவந்தாருடைய அவர் பரமபதித்து விட்டாரே அப்படிங்கிற துக்கத்தை காட்டிலும் இப்ப இளையாழ்வார் படக்கூடிய துக்கம் அதிகமா இருக்கிறதுனாலே எல்லாரும் அவரை சமாதானப்படுத்த முயல்றா. இவரை தான் அடுத்ததா ஆச்சாரியஸ்தானத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ஆளவந்தாருடைய திருவுள்ளம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறா. புரிஞ்ச உடனே இப்படியே ஆளவந்தாருடைய திருமேனியே அப்படியே பாதாதி கேசம் கேசாதி பாதம் அப்படியே இளையாழ்வார் பார்த்துண்டு வரார். அப்படியே எப்படி இருக்கு, சிரசு எப்படி இருக்கு, லலாட்டம் எப்படி இருக்கு, நேத்திரம் எப்படி இருக்கு, நாசி எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, கண்டம் எப்படி இருக்கு, பாகு எப்படி இருக்கு, வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கு, உதரம் எப்படி இருக்கு, அப்படியே முழுக்க பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்த்துட்டு வரும் பொழுது அந்த கைகளை கவனிக்கிறார். அந்த கைகளில் 3 விரல்கள் இப்படி மடங்கி இருக்கு. பார்த்த உடனே இளையாழ்வார் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட மெதுவா கேட்கிறார், ஆளவந்தார் திருமேனியில ஒரு கையில 3 விரல்கள் இப்படி மடங்கி இருக்கே, எப்பவுமே அப்படிதான் இருக்குமா அவருக்கு? அப்பொழுதுதான் அவர்கள் கவனிக்கிறார், ஆமா, ஆனா அப்படி இருக்காதே, சாதாரணமா தான் இருக்கும், சாதாரணமா தான் இருக்குமா. இப்ப இந்த 3 விரல்கள் மடங்கி இருக்குன்னு உடனே ராமானுஜருடைய ஹிருதயத்துல புரியறது, நம்ம கிட்ட ஏதோ 3 முக்கியமான விஷயங்கள் பேசணுங்கிறதுக்கு தான் அவ்வளவு அவசரமா நம்ம கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். பரமபதத்துக்கு பரமபதநாதன் அழைத்தும் கூட 8 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கார். அதை நாமால தெரிந்து கொள்ள முடியாம போயிடுத்தேன் அப்படின்னு தாபப்பட்டு அந்த ஹிருதயத்தினால சிந்தனை பண்ணி அவர் ஹிருதயத்திலே நம்ம கிட்ட சொல்றதுக்கு இருந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். முதல்ல என்ன ஆசைப்பட்டிருப்பார் ஆளவந்தார், ராமானுஜர் அதை இங்க சொல்றார், நான் வைஷ்ணவ மதத்துல நின்று இவ்வளவு ஜீவகோடிகள் அஜ்ஞானத்தினால மயங்கி நிற்கிறார்களே, அவர்களுடைய மயக்கத்தை போக்கி அந்த அத்தனை ஜனங்களுக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைப்பேன். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, நம்மாழ்வாருடைய அருளி செயல்களுக்கெல்லாம் எப்படி கோவில்ல அதுக்கு அத்தியன உற்சவம் வேணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டு வரம் பெற்று அத்தகைய அத்தியன உற்சவத்தை நடத்தினாரும், அந்த தமிழ் வேதமான 4000 அத்தனை ஜனங்களும் அதை நித்திய பாராயணம் பண்ணும்படியா செய்வேன். அதோடு மட்டும் இல்லை, கோவில் திருவாராதனத்திலையும் பெருமாளுடைய புறப்பாடலையும் நித்தியமும் கோவில்ல 4000 திவ்ய பிரபந்தமும் தமிழ் வேதமும் சேவிக்கும்படி செய்வேன்.
இந்த ஜீவன்கள் உய்விக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் சரணாகதி பிரபத்திங்கிறத உலகத்துக்கு எடுத்து சொல்வேன் அப்படிங்கிறத அங்க இளையாழ்வார் சொன்ன உடனே மடங்கியிருந்த ஒரு விரல் இப்படி வந்துடுத்து. ஓ, அவருடைய ஹிருதயம் அதுதான் இருந்திருக்கு. அடுத்துதான் என்ன இருக்கும்? அடிக்கடி இவருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் பாடம் நடக்கும் பொழுது வேதாந்த தத்துவத்துல வித்தியாசம் வந்துட்டே இருந்ததே, அபிப்பிராய பேதம் வந்துட்டே இருந்ததே. ஸ்ரீபாஷ்யம் ஒண்ணு பண்ணணும் பிரம்மசூத்திரத்துக்கு. அந்த ஸ்ரீபாஷ்யம் விசிஷ்டாத்வைத பரமா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது ஆளவந்தாருடைய திருவுள்ளமா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சுண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் உய்யும் பொருட்டு ஒரு ஸ்ரீபாஷ்யம் ஏற்ற கடவேன் அப்படின்னு உடனே 2வது விரலும் திரும்பி இப்படி மலர்ந்து வந்துடுத்து. சந்தோஷப்பட்டார். நல்ல வேளை அவரோட ஹிருதயத்துல இருக்கிறத நேருக்கு நேர் அவருடைய ஜீவித தசையில தெரிந்து கொள்வதற்கு முடியாட்டா கூட இப்பவாவது தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சதே. 3வதா அவருடைய ஹிருதயத்துல என்ன தாபம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறார். எவ்வளவோ புராணங்கள் இருக்கு, இதிகாசம் இருக்கு. விஷ்ணு புராணத்துக்கு சமமான ஒரு புராணம் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு புராணத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு விஷ்ணு பரத்வத்தை பறக்க பேசுற ஒரு புராணம் விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்தில் தான் சித்து அச்சித்து ஈஸ்வரர்களை பத்தி அதுல உள்ளது உள்ளபடி தெரிவிச்சிருக்கார் பராசர மகரிஷி. அதனாலே ஆளவந்தாருக்கு எப்பொழுதுமே அந்த பராசர மகரிஷிட்ட ஒரு ஈடுபாடு இருந்ததுனாலே ராமானுஜர் இங்க என்ன அடுத்ததா சொல்றார்னா, நம்முடைய வைஷ்ணவ குலத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பேரு அறிவாளனான ஒரு குழந்தைக்கு பராசரருடைய பெயரை வைப்பேன் அப்படின்னு உடனே 3வது விரலும் அப்படி மலர்ந்தெடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார். ஆளவந்தாரை பள்ளிப்படுத்தினான். அதற்கப்புறம் ரங்கநாதரை சேவித்து விட்டு தானே அவர் காஞ்சிபுரம் வரணும். ஆனா ரங்கநாதர் கிட்ட அவருக்கு பிரணய கோபம். அவருக்கு என்ன இப்படி ஆளவந்தாரு என்ன பார்க்க விடாம பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால பெரிய பெருமாளை சேவிக்கவே இல்லை. இவ்வளவு தூரம் ஸ்ரீரங்கம் வந்தும் பெரிய பெருமாளை சேவித்து விட்டு செல்லலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னாலும் கூட பெரிய பெருமாளை சேவிக்கல. பெரிய பெருமாளை சேவிக்காம காஞ்சிபுரத்துல வந்து வரதராஜனை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வரார். ஆளவந்தாரோட ராமானுஜருக்கு ஏற்பட்ட ஒரு திருவடி சம்பந்தத்தை தான் அழகா ராமானுஜ நூற்றாந்தாதில சொல். நீதியை பொழியும் முகிலென்று நீச்சர் வாசல் பற்றி துதி கற்று உலகில் துவல்கின்றிலேன் இனி தூய் நெறி சேர் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனனே. ராமானுஜருக்கும் ஆளவந்தாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே அப்படிங்கிறார் ராமானுஜ நூற்றந்தாதியில. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி நடந்து திருப்பி காஞ்சிபுரத்தை வந்து அடைந்து வழக்கம் போல பெருளாளனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டு திருக்கச்சி நம்பிகளை ஆசிரியத்து கொண்டு இப்படி இருந்துருக்கார். இருக்கும் பொழுது 3 விஷயங்களை அங்க சொல்லிவிட்டு வந்திருக்கார் இல்லையா? அந்த 3 விஷயங்கள் பெரிய விஷயங்களா இருக்கிறதுனாலே அதை நிறைவேற்றணுமே. சொன்னா மட்டும் போராதே. 4000 திவ்ய பிரபந்தத்தை கோவிலே நித்திய திருவாராதன கிரமத்துல கொண்டு வரணும், நித்திய சேவையில கொண்டு வரணும். எல்லாரையும் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணும்படியாத தமிழ் வேதத்தை செய்யணும். பிரபத்தி மார்க்கத்தை பிரகாசப்படுத்தணும். சர்வ ஜீவராசிகளுக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும். ஸ்ரீபாஷ்யம் பண்ணணும். பராசரருடைய பெயரை ஒரு குழந்தைக்கு வைக்கணும் அப்படிங்கிறத அங்க சொல்லிவிட்டு வந்தார் இல்லையா? அது விஷயமான சிந்தனை இப்ப ராமானுஜருக்கு இருந்துட்டே இருக்கு. அதை எப்படி பண்றது? பெரிய பொறுப்பு, பெரிய காரியம்.
காஞ்சிபுரம் வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு பேரருளாளனுக்கு அப்படியே சேவித்து கொண்டு இருந்தாலும் கூட ஹிருதயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிண்டே இருக்கு. பெருமாள் அவரை கொண்டு இதெல்லாம் எப்படி பண்ண வைக்க போகின்றார் என்பதுதான் பெரிய விஷயம்.